வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். திமுக ஆட்சியில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சென்னை புளியந்தோப்பில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விருந்து பரிமாறினார். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு. ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு. வெள்ள பாதிப்புக்கு நிதி ஒதுக்காதது குறித்த நியூஸ் 18 கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கவுடன் கூட்டணி இல்லை என பரவி வரும் அறிக்கை பொய்யானது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா நியூஸ் 18க்கு விளக்கம். விஜயன் தாவேக்கவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணியா? தனக்கு சரிவராது என சீமான் பதில். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி வராது. தனக்கு பின் யார் தலைவர் என்ற போட்டியால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார்கள் என்று சீமான் விளக்கம். வருண்குமார் தேவையில்லாமல் சீண்டினால் வெறிதான் வரும் என்றும் மதுரையில் பேட்டி. ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என திருப்பூர் நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. OPS ஒரு கொசு என ஜெயக்குமார் கூறியிருந்த நிலையில் பதிலடி. செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி திறப்பு. 15 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வந்த பாலம் திறக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை தாம்பரம் அருகே வேங்கைவாசல் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டிய கணவர். 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேருக்கு சிகிச்சை. முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் பள்ளி குழந்தைகள் போல் சண்டை போடக்கூடாது. கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வெழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவை வைத்திருக்கும் மாணவர்களை கேலிக்குள்ளாக்கிவிடும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டெல்லி முதலமைச்சரை இன்று தேர்வு செய்ய 2 பார்வையாளர்கள் நியமனம். பாஜக MP ரவிசங்கர் பிரசாத், பாஜக தேசிய செயலாளர் ஓம் பிரகாஷ் தங்கரை நியமித்தது பாஜக.
டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று இரவு 7 மணிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா உள்ளிட்டோர்களில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு. ஆஸ்திரேலியாவில் உள்ள தீவில் கரை ஒதுங்கிய 150 டால்பின்கள் பல உயிருடன் இருப்பதால் மீண்டும் கடலுக்குள் விட முயற்சி. பாகிஸ்தானில் தொடங்கியது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். கராச்சியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் நியூசிலாந்து அணி பேட்டிங். மீண்டும் 64,000 ரூபாயை கடந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு மேலும் 520 ரூபாய் உயர்ந்து 64,280க்கு விற்பனை. காஞ்சிபுரத்தில் 1.5 வயது குழந்தையின் தலையில் சிக்கிய பாத்திரம் பாதுகாப்பாக அகற்றிய மருத்துவ குழுவினர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். நீதிபதிகள் தெரிவித்தது என்ன? பாலவேல், அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் பழமையான முருகன் கோயில் உள்ளது. அதே போன்று மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா உள்ளது. தற்பொழுது அந்த இரு தரப்பினரும் வழிபாட்டு உரிமை குறித்து பிரச்சனை நிலவி வருகிறது. இந்த சூழலில் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது இந்த போன்ற பிரச்சனை இருப்பதால் திருப்பரங்குன்றம் மலையை அது பழமையின் கருதி மத்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு, ஸ்ரீமதி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த இடையீட்டு மனுதாரர் என்ன சொல்லி வாதித்தாங்க அப்படின்னா, 1991 வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டப்படி 1947 ஆகஸ்ட் 15க்கு முன் எந்த வழிபாட்டு தலம் எந்த நிலையில் இருந்ததோ அந்த வழிபாட்டு தலம் அதே நிலையில் தொடரப்படும் என்று ஏற்கனவே உத்தரவு உள்ளது. இந்த உத்தரவு உச்சநீதிமன்றம் பலமுறை பல வழக்குகளில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் இந்த உத்தரவு அயோத்தியா, அதாவது பாபர் மசூதி வழக்கு மட்டும் பொருந்தாது. எனவே இந்த மனுவை விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று வாதிட்டார் இடையீட்டு மனுதாரர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கு இதற்கு மேலும் விசாரிக்க தேவையில்லை, மனுதாரர் புதிதாக மனு அளித்தால் மத்திய தொல்லியல் துறை பரிசீலிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பல்வேறு வழக்குகள் நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.